குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். காஷ்மீரில் கடந்த 2 மாதங்களாக பயங்கரவாதிகள் தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்திய ராணுவமும் உரிய பதிலடி கொடுத்து வருகிறது. காஷ்மீர் தாக்குதல் குறித்து ராஜ்யசபாவில் காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி கேள்வி எழுப்பினார். இதற்கு உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் பதிலளித்தார். பயங்கரவாதிகளின் திட்டம் ஒருபோதும் வெல்லாது. கடந்த சில நாட்களில் மட்டும் 28 பயங்கரவாதிகளை என்கவுண்டர் செய்துள்ளோம். சில வீரர்களையும் நாம் இழந்துள்ளோம். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 நீக்கிய 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரை 900 பயங்கரவாதிகளை என்கவுண்டரில் கொன்றுவிட்டோம். ஒன்று, பயங்கரவாதிகள் ஜெயிலுக்கு போவார்கள், இல்லையென்றால் நரகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இதுதான் மோடி கவர்மெண்ட். 0 அளவில் கூட பயங்கரவாதத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று நித்யானந்த் ராய் சொன்னார். 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் கூட்டணி அரசு காலத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களையும் அடுத்த 10 ஆண்டில் நடந்த தாக்குதல்களையும் அமைச்சர் ஒப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சியில் மொத்தம் 7217 பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சியில் இது 2259ஆக குறைக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் என மொத்தம் 2829 பேரை பயங்கரவாதிகள் கொன்று குவித்தனர். இந்த எண்ணிக்கை பாரதிய ஜனதா ஆட்சியில் 67% குறைந்துவிட்டது. இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வது ஆரோக்கியமானது அல்ல என்றும் நித்யானந்த் ராய் சொன்னார்.